வாங்க இன்னைக்கு நாம பேச போற ஒரு விஷயம் இந்தியாவோட மனசாட்சியே உலுக்கி எடுத்த ஒரு கரும்புள்ளி நிதாரி கொலைகள். இது வெறும் ஒரு கிரைம் ஸ்டோரி மட்டும் இல்ல, நம்ம சமுதாயத்தோட பாதுகாப்பு அமைப்புகள் எப்படி ஒரு பயங்கரமான தோல்விய சந்திச்சதுன்னு வெளிச்சம் போட்டு காட்டின ஒரு எச்சரிக்கை மணி. யோசிச்சு பாருங்க, இந்த கேள்விதான் நிதாரி வழக்கின் அச்சாணி. நாம தினமும் கடந்து போற ஒரு சாதாரண வீட்டுக்குள்ள இவ்வளவு கொடூரங்கள் ஒளிஞ்சிருக்க முடியுமா? நிதாரி நமக்கு கத்துக் கொடுத்த முதல் பாடம் இதுதான். நாம கண்ணால பாக்குற எதுவுமே உண்மையா இருக்கணும்னு அவசியம் இல்ல. இந்த கொடூரத்தோட டைம்லைனை பார்த்தாலே நமக்கு ஒன்னு புரியும். இது ஒரே நாள்ல நடக்கல. 2005ல காணாம போன கேஸ்களா பதிவு செய்யப்பட்ட புகார்கள் 2006ல ஒரு வீட்டின் கொல்லைப்புறத்துல ஒட்டுமொத்த தேசத்தையும் அதிர வச்ச உண்மையா வெளிவந்தது. ஆனா கதை அதோட முடியல. அதைத் தொடர்ந்து பல வருஷம் நீளமான ஒரு சிக்கலான சட்ட போராட்டம் நடந்துச்சு. சரி வாங்க, இந்த கதை எங்க தொடங்குச்சுன்னு பாப்போம். நொய்டாவோட பரபரப்பான நகரத்துக்கு பக்கத்துல நிதார்னு ஒரு அமைதியான கிராமத்துல ஒரு மர்மம் மெல்ல மெல்ல பரவ ஆரம்பிக்குது. நொய்டாவோட நிதாரி கிராமத்துல ஒரு விவரிக்க முடியாத பயம் மெல்ல மெல்ல பரவ ஆரம்பிக்குது. குழந்தைகள் 1-2ன்னு மாயமாகிக்கிட்டே இருக்காங்க. பாவம் அந்த பெத்தவங்க போலீஸ் ஸ்டேஷன் படி ஏறி இறங்குறாங்க. ஆனா அவங்க புகார்கள் பெரும்பாலும் சாதாரண மிஸ்ஸிங் ஃபைல்ல தூக்கி போடப்பட்டுச்சு. அவங்க அழுகுரல் அதிகாரிகளோட காதுல விழவே இல்ல. ஆனா அந்த கிராமத்து மர்மம் விலக ஆரம்பிச்சப்போ அதுக்கு கீழே ஒழிஞ்சிருந்தது நம்ம கற்பனைக்கு கூட எட்டாத ஒரு பயங்கரம். கதை இப்போ அதோட 2 அத்தியாயத்துக்குள்ள நுழைது. காணாம போன ஒரு பொண்ணை தேடுற பணி போலீஸ அந்த கிராமத்துல இருக்கிற D5 அப்படிங்கிற ஒரு வீட்டுக்கு கூட்டிட்டு போகுது. அந்த வீட்டுக்கு பின்னால இருந்த ஒரு சாக்கடையை அவங்க சோதிச்சப்போ இந்த நாட்டோட சரித்திரத்தையே மாத்த போற ஒரு கொடூரமான உண்மையோட முதல் துண்டு கிடைச்சது. அது மனுஷ எலும்புகள். அந்த பயங்கரமான வீட்ல இருந்ததே இவங்கதான். வீட்டு ஓனர் மொனிந்தர் சிங் பந்தேர், அவரோட வீட்டு வேலைக்காரர் சுரீந்தர் கோலி. இந்த 2 முகங்கள் தான் நிதாரியோட பயங்கரத்துக்கு பின்னாடி இருந்ததா சொல்லப்பட்டுச்சு. ஒட்டுமொத்த தேசத்தோட பார்வையும் இவங்க மேல திரும்புச்சு. 19க்கும் மேல இது வெறும் நம்பர் இல்ல, சிதைஞ்சு போன 19க்கும் மேற்பட்ட வாழ்க்கைகளோட கணக்கு, அழிக்கப்பட்ட கனவுகளோட கணக்கு. விசாரணையில வெளிவந்த இந்த எண்ணிக்கை அந்த கொலையோட அளவை நமக்கு காட்டுச்சு. பாதிக்கப்பட்டவங்கள பெரும்பாலானவங்க அந்த பகுதியில இருந்த ஏழை எளிய குழந்தைங்க தான். இந்த வழக்குல இருந்த கொடூரம் கொலைகளோட மட்டும் நிக்கல. விசாரணையில கேனபிலிசம், அதாவது நரமாமிசம் உண்டதா குற்றச்சாட்டுகள் வந்தப்போ ஒட்டுமொத்த நாடும் ஒரு மாதிரி உறைஞ்சு போச்சு. இது வெறும் ஒரு குற்றமில்ல, மனுஷ நாகரிகத்து மேலேயே நடந்த ஒரு தாக்குதலா பார்க்கப்பட்டுச்சு. சரி, குற்றவாளிகள் யாருங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா முக்கியமான கேள்வி என்னன்னா, இவ்ளோ பெரிய கொடூரம் இவ்ளோ நாளா எப்படி யாரு கண்லையுமே படாம நடந்துச்சு? இங்கேதான் இந்த நிதாரி கதை ஒரு குற்றக்கதையா இல்லாம நம்ம சிஸ்டத்தோட தோல்வி கதையா மாறுது. இதுல முதல் மற்றும் மிகப்பெரிய தப்பு போலீஸோட அலட்சியம். காணாம போனவங்க ஏழை குழந்தைங்க, வேற ஊர்ல இருந்து வேலை செய்யறவங்களோட பிள்ளைங்கிறதால அவங்க புகார ஆரம்பத்துல சுத்தமா கண்டுக்கவே இல்ல. இந்த அலட்சியம்தான் அந்த கொலைகாரங்களுக்கு அவங்க குற்றத்தை தொடர தேவையான நேரத்தையும் தைரியத்தையும் கொடுத்துச்சு. எலும்புக்கூடுகள் கிடைச்ச உடனே மீடியா மூலமா இந்த விஷயம் காட்டுத்தீ மாதிரி பரவ ஆரம்பிச்சுது. மக்கள் கொந்தளிச்சு தெருவுக்கு வந்து போராடினாங்க. இந்த தொடர் மக்கள் போராட்டங்களும் மீடியா அழுத்தமும் அரசாங்கத்துக்கு வேற வழிய வைக்கல. உள்ளூர் போலீஸோட தோல்விய ஒத்துக்கிட்டு இந்த கேஸ இந்தியாவோட முதன்மை விசாரணை அமைப்பான CBI கைக்கு மாத்துனாங்க. CBI விசாரணைக்கு அப்புறம் கேஸ் கோர்ட்டுக்கு போச்சு. ஆனா பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நீதி கிடைக்கிற பாதை அவ்ளோ சுலபமாவும் நேராவும் இல்ல. அது பல வருஷம் நீண்ட ஒரு பெரிய சட்ட போராட்டமா மாறுச்சு. கோர்ட் தீர்ப்புகள் இந்த கேஸோட சிக்கலை இன்னும் அதிகமாக்குச்சுன்னே சொல்லலாம். வேலைக்காரரான சுரீந்தர் கோலி தான் பல கொலைகளுக்கு நேரடி காரணம்னு சொல்லி அவருக்கு மரண தண்டனை கொடுத்தாங்க. ஆனா வீட்டு ஓனர் மொனிந்தர் சிங் பந்தேரோட பங்கு என்னங்கிறதுல சட்ட ரீதியான குழப்பம் நீடிச்சிட்டே இருந்துச்சு. போதிய ஆதாரம் இல்லைன்னு சொல்லி சில கேஸ்களில் இருந்து அவர் விடுதலை செய்யப்பட்டார். இது ஒரு பெரிய விவாதத்தையே உருவாக்குச்சு. சரி, கேஸ் முடிஞ்சது, தீர்ப்பு வந்துருச்சு. ஆனா நிதாரி விட்டுட்டு போன தழும்புகளும் அது எழுப்பின கேள்விகளும் இன்னைக்கும் நம்ம சமூகத்துல ஒலிச்சுட்டே இருக்கு. அதோட தாக்கம் என்னன்னு இப்ப பாப்போம். நிதார்னு இந்த ஒரே ஒரு கேஸ் இந்தியாவோட குழந்தை பாதுகாப்பு சட்டங்களையும் போலீஸ் நடைமுறைகளையும் எப்படி நிரந்தரமா மாத்தி அமைச்சது. இதுதான் இந்த வழக்குல இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய மிக முக்கியமான பாடம். நிதாரி கத்துக் கொடுத்த பாடம் ரொம்ப வலிமையானது. இதோட விளைவா ஒரு குழந்தை காணாம போனா தாமதிக்காம உடனே FIR போடணும்னு ரூல்ஸ் கட்டாயமாக்கப்பட்டுச்சு. 2வது, வேலையில அலட்சியமா இருந்தா போலீஸும் பதில் சொல்லியே ஆகணும்னு ஒரு நிலைமை உருவாச்சு.
இந்த கேஸ் எதிர்காலத்துல போலீஸ் எப்படி செயல்படணுங்கிறதுக்கு ஒரு முக்கியமான அளவுகோலாவே மாறிடுச்சு. சுருக்கமா சொல்லணும்னா நிதாரி நமக்கு ஒரு எச்சரிக்கை மணி. 1 போலீஸோட அலட்சியத்தை அம்பலப்படுத்துச்சு. 2 குழந்தைகளோட பாதுகாப்புல எவ்வளவு ஓட்டைகள் இருக்குன்னு வெளிச்சம் போட்டு காட்டுச்சு. 3 இது மாதிரி கொடூரமான கேஸ்களை மீடியா எப்படி பொறுப்பா கையாளணுங்கிற விவாதத்தையும் இத ஆரம்பிச்சு வச்சது. இந்த வரிகள் நிதாரியோட மொத்த சாரத்தையும் நமக்கு புரிய வைக்குது. இது வெறும் ஒரு சட்ட புத்தகத்துல இருக்கிற ஒரு கிரைம் ரெக்கார்ட் இல்ல, மனுஷ மனசோட இருண்ட ஆழங்கள்ல ஒளிஞ்சிருக்கிற கொடூரத்தோட ஒரு பயங்கரமான வெளிப்பாடு. கடைசியா இந்த ஒரு கேள்வியோட இந்த விளக்கத்தை முடிச்சுக்கலாம். நிதாரி மாதிரி சம்பவங்கள் நடந்த பின்னாடி நம்மள பாதுகாக்க வேண்டிய சிஸ்டம் மேல நம்ம வச்சிருக்கிற நம்பிக்கை முன்ன மாதிரி அப்படியே இருக்கா, இல்ல அத நிரந்தரமா மாறிடுச்சா? யோசிச்சு பாருங்க.